Hello friends, welcome to Aram IAS Academy. In this Rush Through series video, we will discuss about various rebel groups in news. So world over பார்த்தீங்கன்னா நிறைய rebel groups protest பண்ணிட்டு இருக்காங்க against elected and various government. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 4 major groups பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 4 major groups பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அந்த குரூப்ஸ் எந்த கண்ட்ரியில் ஆக்டிவாக இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல் சபாப் இல்லை. ஸோ அல் சபாப்ன்ற குரூப் வந்து ஆக்டிவாக இருக்கிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சோமாலியா. ஸோ சோமாலியா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகேன்ஸ்ட் த ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய சிவில் வார் வருது. அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் போகும்போது நிறைய வயலன்ஸ் நடக்குது அண்ட் அதில் வந்து மல்டிபிள் பீப்புள் காட் கில்ட் அப்படின்றாங்க. ஸோ சோமாலியா பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் சோமாலியா இஸ் அ பார்ட் ஆஃப் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ இங்கே மேப் பாயிண்ட்டை கவர் பண்ணிடலாம். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி முடிப்போம். ஸோ ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் ஒரு 4 மேஜர் கண்ட்ரிஸ் இருக்கும். ஷார்ட்டாக சொல்லும் போது சீட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். சீட் கண்ட்ரிஸ் சொல்லும் போது சோமாலியா, எரிட்ரியா, எத்தியோப்பியா அண்ட் டிஜிபோத்தி. இல்லை, ஸோ 4 கண்ட்ரிஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோமாலியா இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா ரீஜனில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நேம்ட் அஸ் ஆஃபார் ட்ரையாங்கல். ஆஃபார் ட்ரையாங்கல், இந்த ஆஃபார் ட்ரையாங்கல் பக்கத்தில் தான் ஒரு டிப்ரெஷன் இருக்குது கால்ட் அஸ் தனகில் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனில் எமிஷன் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஸோ ஜோன் ஆஃப் நோ லைஃப் அப்படின்னு சொல்லி முடிப்போம். இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா எப்போ ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு கேட்டால் 2006 இவங்க ஆக்டிவ் ஆகிறாங்க. ஸோ அல் சபாப், a militant group, has spread its roots in Somalia by seizing Mogadishu in 2006. ஸோ மோகாதிஷுவை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ரிவாம்ப் ஆகிட்டு மோகாதிஷுலேருந்து இவங்கள வெளியே அமைச்சிடுறாங்க. ஃபைட் பண்ணி வெளியே அமைச்சிடுறாங்க. கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா 2010 to 2020 இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் அட்டாக் பண்ணுவாங்க. ஒகேஷனலாக வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி அட்டாக் பண்ணுவாங்க, மிலிட்ரி அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணும்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4000 lives between 2010 and 2020. இந்த இவ்வளோ கில்லிங் நடந்ததுனால இவங்களுக்கு ஒரு நிக் நேம் கொடுக்குறாங்க. தீஸ் ஆர் ஆஃப்ரிக்காஸ் பிக்கஸ்ட் டெரர் குரூப் சர்பாசஸ் போகோ ஹராம். ஏன்னா பக்கத்தில் நைஜீரியா இருக்கும், நைஜீரியாவில் போகோ ஹராம் அப்படின்னு ஒரு குரூப் ஆக்டிவாக இருக்கும். அவங்களும் இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபைட்டிங்கில் வந்து நிறைய சிவிலியன்ஸ் கேஷுவாலிட்டிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெபல் குரூப் கால்ட் அஸ் அல் ஷபாப் இன் சோமாலியா. செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா இதே நியூஸில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க லேட்டஸ்ட்டாக வந்து லாமு அப்படின்ற சிட்டியில் ஒரு ஏர் பேஸ் இருக்கும், ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கும். அந்த பேஸை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாமு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சிட்டி. அதே வந்து கென்யாவில் பார்த்தீங்கன்னா கென்யாவில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரிசர்வ்டு லிவிங் செட்டில்மெண்ட் அப்படின்றாங்க. லாஸ்ட் ஒரு 900 இயர்ஸாக இங்கே கண்டினியூஸ் லிவிங் செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 900 இயர்ஸாக. ஓகேங்களா? அந்த டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்வாஹிலி டவுன்ஸ் அப்படின்வாங்க. ஸ்வாஹிலி டவுன்ஸ்னா கோஸ்டல் டவுன். அரபிக் டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்வாஹிலி மீன்ஸ் கோஸ்டல் டவுன். அந்த கோஸ்டல் டவுன் மல்டி கல்ச்சுரலாக இருக்கும். அந்த கல்ச்சர் பேரே பார்த்தீங்கன்னா ஸ்வாஹிலி கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ரிசல்டட் டியூ டு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வேரியஸ் ஃபெய்த், பான்டு, அரப்ஸ், பர்ஷியன்ஸ், இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு புது கல்ச்சர் எமர்ஜ் ஆயிருக்கும். அந்த எமர்ஜ் கல்ச்சர் தான் சொல்லுவோம் ஸ்வாஹிலி கல்ச்சர். தட் இஸ் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் ஆன் தி கோஸ்டல் ரீஜன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை லாமுன்ற சிட்டியை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க பை யுனெஸ்கோ. ஓகேங்களா? இங்கேயும் வந்து இவங்க பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே கல்ச்சர் ஹெரிடேஜை நிறைய டேமேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அல் சபாப் பற்றி இருக்கிற பேசிக்கான நியூஸ். அண்ட் இதில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா சரௌண்டிங்கில் இருக்கிற கண்ட்ரிஸ், ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கண்ட்ரிஸ். ஃபர்தராக இங்கே பேசணும்னா நம்ம சோமாலியா பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, டிஜிபோத்தி, கென்யா அண்ட் எரிட்ரியா. இந்த 1, 2, 3, 4 கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா சோமாலியா கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. இந்த நியூஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி வைக்கலாம். ஸோ பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் சோமாலியா இதுவும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் இந்த நியூஸும் நம்ம பார்த்து வைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் ரெபல் குரூப் பார்த்தீங்கன்னா போகோ ஹராம் அப்படின்றாங்க. ஸோ போகோ ஹராம் எங்கே ஆக்டிவாக இருக்காங்கன்னா நைஜீரியாவில் ஆக்டிவாக இருக்காங்க.
நைஜீரியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நைஜீரியா பார்த்தீங்கன்னா நார்தர்ன் நைஜீரியா அண்ட் சதர்ன் நைஜீரியா எப்படி பிரிச்சிருப்பாங்க. நார்தர்ன் நைஜீரியா புவர்லி டெவலப் ஏரியா, சதர்ன் நைஜீரியா வெஸ்டர்ன் எஜுகேஷன் கெயின் பண்ணிட்டு வெல் டெவலப் ஏரியா. கூடவே சதர்ன் நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா there is ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் ஆயில் வெல். ஸோ நிறைய ஆயில் கண்டுபிடிச்சதுனால இந்த ஜோனில் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. நார்தர்ன் ப்ராவின்ஸ் டெவலப் ஆகலை. ஸோ வேரியஸ் கிளாஷ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத். அந்த கேப்பை கேபிட்டலைஸ் பண்ணது தான் இந்த போகோ ஹராம். போகோ ஹராமோட பேர் மீனிங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் இஸ் ஃபார்பிடன். வெஸ்டர்ன் எஜுகேஷன் இஸ் ஃபார்பிடன் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் எஜுகேஷன் மீன்ஸ் காமனாக பேச போனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ், லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் ஃபார்பிடன் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேர் வில் பி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நார்தர்ன் அண்ட் சதர்ன் நைஜீரியா. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். அதனால வெஸ்டர்ன் எஜுகேஷன் வேண்டாம், நீங்கள் ட்ரெடிஷ்னல் இஸ்லாமிக் ரிலிஜன் எஜுகேஷனை படிங்க அப்படின்றது இந்த குரூப்போட கிளைம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போகோ ஹராமோட திங்ஸ் பார்த்தீங்கன்னா நைஜீரியா கால்ட் அஸ் போகோ ஹராம் ஹேஸ் பின் டிஸ்டர்பிங் northeast region of Nigeria by killing and attacking villages in the region. அந்த villages யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெஸ்டர்ன் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறாங்களோ அவங்கள இவங்க கில் பண்ணிடுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் போகோ ஹராம் இஸ் மெயின்லி டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் நைஜீரியன் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. எப்படி சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட், whenever governance fail, whenever governance fail, government falls, and government fall ஆனா country will be taken over by various rebels. ஏன்னா rebels ரெடியாக இருப்பாங்க எப்படியாச்சும் வந்து, ஏன்னா country means resource, land resource, அது எப்படியாச்சும் கேபிட்டலைஸ் பண்ணலான்றது ஒரு குரூப் எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. போகோ ஹராம் வாஸ் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சாலஃபிசம் அப்படின்றாங்க. இட் இஸ் டெவலப் வித் இன் சன்னி இஸ்லாமிக் ரீஜன். மூவ்மெண்ட் வாஸ் லான்ச் இன் ரெஸ்பான்ஸ் டு வெஸ்டர்ன் யூரோப்பியன் இம்பீரியலிசம் அப்படின்றாங்க. ஸோ அகேன்ஸ்ட் வெஸ்டர்ன் இம்பீரியலிசம் ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ ஹார்ட் கோர் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லோக்கல் பாப்புலேஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அங்கே இருக்கிற நியூஸ் ஏஜென்சிஸோட ரிப்போர்ட். நெக்ஸ்ட் தேர்ட் குரூப் பார்த்தீங்கன்னா M23. இந்த குரூப் ஆக்டிவாக இருக்குது. ஸோ M23 எங்கே இருக்காங்கன்னா M23 வந்து உங்களுக்கு காங்கோ ரீஜனில் ஆக்டிவாக இருக்காங்க. காங்கோ ரீஜனில் எந்த கண்ட்ரிலேருந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னா உகாண்டா ரீஜன்லேருந்து ஆக்டிவாக இருக்காங்க, ரவாண்டா ரீஜன்லேருந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ சில கிளைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த குரூப் ஆக்டிவ் ஆனதுக்கு காரணமே ரவாண்டா தான் அப்படின்றாங்க. பட் நிறைய ஏஜென்சி அது இல்லைன்னு சொல்லுது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது M23 ரெபல்ஸ் அண்ட் இன்சர்ஜென்சி இன் ஈஸ்டர்ன் காங்கோ. ஏன் சார் ஈஸ்டர்ன் காங்கோவில் வந்து இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் சார் ஃபைட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ரிசோர்ஸஸ், ஓகேங்களா, அங்கே இருக்க ரிசோர்ஸஸ். இவங்க கிளைம் என்னென்னா காங்கோவில் ட்ரைப்ஸ், ஓகேங்களா, துட்சி ட்ரைப்ஸ் இருப்பாங்க. துட்சி ட்ரைப் எங்களோட மக்கள். 1994-1995 ஹூத்து அண்ட் துட்சி கான்ட்ரவர்சி நடந்திருக்கும். ஹூத்து துட்சி சிவில் வார் நடந்திருக்கும், சரிங்களா. ஸோ ஹூத்து துட்சி சிவில் வாரில் நிறைய டேமேஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க துட்சி ட்ரைப். ஹூத்து ட்ரைப் மெஜாரிட்டி, துட்சி மைனாரிட்டி. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆயிருக்கும். துட்சி ட்ரைப் வந்து நிறைய பயந்து ஓடி இருப்பாங்க. பயந்து ஓடி பக்கத்து கண்ட்ரியில் போய் ஷெல்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. கால்ட் அஸ் M23. ஷார்ட்டாக சொல்ல போனால் மார்ச் 23 மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மார்ச் 23 மூவ்மெண்ட். ஒன் ஆஃப் தி more than 100 armed group fighting Congo forces in mineral rich Eastern Democratic Republic of Congo, dominated by ethnic Tutsis, a minority group in Eastern DRC. It says its objective is safeguard interest of Congo Tutsi people and other minorities, including protecting them from Hutu rebels. ஓகேங்களா, Hutu யாரு மெஜாரிட்டியில் இருக்கிற பீப்புள், துட்சி யாரு மைனாரிட்டி பீப்புள். ஸோ மெஜாரிட்டி ட்ரைப் அண்ட் மைனாரிட்டி ட்ரைப் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. சண்டை எப்போதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 1994-1995 கிளென்சிங் ஆஃப் துட்சி ட்ரைப். அது மாதிரி ஹூத்தூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு மூவியே இருக்கும், ஹோட்டல் ரெவாண்டா அப்படின்னு ஒரு மூவி எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஹோட்டல் ரெவாண்டா இப்போ பார்த்தீங்கன்னா 30 years கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, இந்த ஹூத்து துட்சி கான்ட்ரவர்சி முடிஞ்சு 30 years ஆகுது. ஸோ 30 years ஆகும்போது ஒரு ப்ராபல் கொஸ்டினாக இதை பார்க்க முடியும். ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா நம்ம காங்கோ சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் பார்க்கலாம்,
காங்கோ ரிவர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. காங்கோ ரிவர், காங்கோ ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரிவர் ஃபார் கிராசிங் ஈக்வேடார் ட்வைஸ். ஈக்வேடாரை வந்து 2 times கிராஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஈக்வேடார் இப்படி போதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு கிராசிங் இருக்குது, இங்கே ஒரு கிராசிங் இருக்குது. அண்ட் காங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் ரிச் ரீஜனாகவும் இருக்குது. பிகாஸ் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குது. லேக் மாலாவி இருக்கும் ஓகேங்களா, மாலாவின்னு சொல்லுவோம், நியாசான்னு சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா லேக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய லேக்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால இந்த ஜோன் வந்து கான்ஃப்ளிக்ட்ல இருக்கும். அண்ட் இப்போ இந்த M23 ரெபல்ஸ் அந்த கான்ஃப்ளிக்டை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இதில் இருக்கிற கண்டென்ட். அண்ட் 4th ரெபல் குரூப் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஹவுதீஸ் ஓகேங்களா. ஸோ ஹவுதீஸ் எங்கே சார் ஆக்டிவாக இருக்காங்க? ஹவுதீஸ் ஆர் ஆக்டிவ் இன் யெமன் ரீஜன், ரெட் சி ரீஜன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் பாபல் மந்தப் அண்ட் ஆல்சோ கல்ஃப் ஆஃப் ஏடன். இந்த ஜோனில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. இந்த நியூஸில் பார்க்கும்போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா ஏமன் கூட பார்டர் ஷேரிங் நேஷன்ஸ் யார் யாருன்னு பார்க்கணும். ஸோ ஏமன் கூட பார்டர் ஷேரிங் நேஷன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இருக்குது, ஓமான் இருக்குது, அண்ட் ரெட் சி இருக்குது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் பாபல் மந்தப் இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்குது. அப்போ ரெட் சியை சுற்றி கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேஜர் கண்ட்ரிஸ் இருக்கும். அதை நம்ம ஷார்ட்டாக டெட் சி கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டிஜபவுத்தி, எரிட்ரியா, சவுதி அரேபியா, சோமாலியா, ஈஜிப்ட், ஏமன். இதே ரெட் சியில் கல்ஃப் ஆஃப் அகாபா இருக்கும், கல்ஃப் ஆஃப் அகாபா இருக்கும். அங்கே ஒரு 4 கண்ட்ரிஸ் பார்க்க முடியும். அதை ஷார்ட்டாக சைஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். சூடான், நாட் சூடான், சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஜார்டன், ஈஜிப்ட். இல்லை சைஸ் கண்ட்ரிஸ் இருக்கும். கல்ஃப் ஆஃப் அகாபா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கல்ஃப் ஆஃப் ஈலட். ஓகேங்களா, இதுவும் பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் பாப் எல் மந்தப் சொல்லுவோம், பாப் எல் மந்தப் which connect Red Sea with Gulf of Aden சரிங்களா. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ரிச் இன் வேரியஸ் ரிசோர்ஸ் லைக் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், LNG இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஹவுதி ரெபல்ஸ் இப்போ கான்ஃப்ளிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்றது 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஹவுதிஸ் அஃபிஷியலி கால்ட் அஸ் அன்சார் அல்லா ஓகேங்களா. அன்சார் அல்லா which means partitions of God are Iranian backed Shia Muslim military and political movement in ஏமன். ஏன்னா ஏமனில் யாருக்கா, ஏமனில் சன்னி டாமினேட்டட் கவர்மெண்ட் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து அட்டானமி வேணுன்றது ஹவுதீஸோட டிமாண்ட். ஸோ ஹவுதி மூவ்மெண்ட் பிகன் as an effort to maintain tribal autonomy in northern Yemen and protest western influence in Middle East. இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. Movement is known for its anti-American and anti-Semitic rhetoric. இல்லை, ஸோ அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு மூமெண்ட். Yemen borders Saudi Arabia in north and Oman in the east. இதையும் பார்த்து வச்சுக்கணும். Country also shares maritime border with African nations like Djibouti, Eritrea and Somalia. ஏன்னா நடுவில் Persian Gulf இருக்கு, நடுவில் Strait of Bab el Mandab இருக்கு, and in between Gulf of Aden பார்க்க முடியும். ஸோ இதான் 4 மேஜர் ரெபல் குரூப்ஸ் கரண்ட்லி ரொம்ப ஃபோக்கஸாக அப்பியர் ஆகுது, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பியர் ஆகுது நியூஸில். இந்த 4 மேஜர் குரூப்ஸும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த குரூப் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கண்ட்ரி மல்டிபிள் கண்ட்ரிஸோட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். ஏதாச்சும் மேஜர் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் இருக்கான்றதை நீங்கள் இமேஜஸில் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வித் திஸ் we conclude this video. Thank you.